கரூர் மாவட்டம் வெள்ளியணை பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அவரது மகள் சோபனாவிற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புடைய 22 ஏக்கர் நிலத்தை போலி பத்திரம் மூலமாக அபகரித்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பிரகாஷ் அளித்த புகாரை தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை தொடங்கிய நிலையில் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதற்கிடையே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தலைமறைவான எம்.ஆர். விஜயபாஸ்கரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. மேலும் அவருக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்ட நிலையில் சில ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கேரளாவில் பதுங்கியிருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரை 34 நாட்களுக்கு பிறகு கைது செய்த தனிப்படை போலீசார் கரூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சோதனையில் சிக்கிய ஆவணங்கள் குறித்து கேள்வி எழுப்பியதாக கூறப்படும் நிலையில் 7 மணி நேர விசாரணைக்கு பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அழைத்து செல்லப்பட்டார். துறையை கண்டித்து கோஷம் எழுப்பினர். பரிசோதனை முடிந்து வெளியே வந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த வழக்கு அரசியல் பழிவாங்கும் நோக்கில் தொடரப்பட்ட வழக்கு என்றும் நீதிமன்றத்தில் சந்திப்போம் எனவும் கூறிவிட்டு வாகனத்தில் ஏறி புறப்பட்டு சென்றார். அரசியல் பழிவாங்கும் வழக்கு, நீதிமன்றத்தில் சந்திப்போம். அரசியல் பழிவாங்கும் வழக்கு, நீதிமன்றத்தில் சந்திப்போம். பின்னர் மீண்டும் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு எம்.ஆர். விஜயபாஸ்கரை அழைத்து சென்ற போலீசார் நள்ளிரவு வரை விசாரணை மேற்கொண்டனர். இதனையொட்டி அப்பகுதி முழுவதும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் திருச்சி சிறைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அழைத்து செல்லப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.